இயல்பு வாழ்வை மீட்டெடுக்க சாதாரண அரச பொறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட செயல்பாட்டு பொறிமுறை அவசியம். ஜனாதிபதி தெரிவிப்பு. அடுத்த 36 மணித்தியாலங்களில் வானிலை ஏற்படும் மாற்றம். 25,000 நிவாரணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? முழு விவரம் வெளியானது. 25,000 கொடுப்பனவில் ஊழல் இடம்பெறாது. யாழ் அரசு அதிபர் தெரிவிப்பு. அனர்த்தங்களால் பதிவான உயிரிழப்புகள் 611 அதிகரிப்பு. யாழ் நிலத்தடி நீரின் பாதுகாப்புக்கு இன்றியமையாத வழுக்கையாற்றை பாதுகாக்க வேண்டும். வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பளமற்ற விடுமுறைகள் உடனடியாக ரத்து. எமக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. அரசால் கைவிடப்பட்டுள்ளது போல் உணர்கின்றோம். மன்னார் மீனவர்கள் கவலை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் ஏற்பட போகும் உணவு தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ள தமிழக மக்கள். நிவாரணப் பொருட்களுடன் வரும் மற்றொரு கப்பல். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பின்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சபரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதுளை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, கம்பகா, களுத்துறை, மாத்தறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற 25,000 ரூபாய் கொடுப்பனவில் யாழ்ப்பாணத்தில் எந்தவிதமான ஊழல்களும் இடம்பெறாது என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவருடைய வீடுகளை கட்டமைக்க வழங்கப்படுகின்ற இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நிலவரம் 30/11/2025 பிற்பகல் 6 மணிக்கு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலவர அறிக்கையின் பிரகாரம் 25 மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டது. அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு 14,624 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம். அந்த அறிக்கையின் பிரகாரம் 365.6 மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த வெள்ள நிலவரத்திலிருந்து மக்களை உடனடியாக மீண்டெழுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே எமக்கு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதே வேளையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச செயலகத்திலிருந்து கோரியிருந்த போது 12,108 வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது. கிராம அலுவலர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர்களுடைய உறுதிப்படுத்தலுடைய இந்த கொடுப்பனவு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உரிய விண்ணப்ப படிவங்கள் பூர்ணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உறுதிப்படுத்தலின் பின்னரே இதற்குரிய 25,000 ரூபாய் கொடுப்பனவு பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட இருக்கின்றது. இதேவேளை இன்று எங்களுக்கு 5/12/2025 இன்று பிற்பகல் 5 மணிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய கடிதத்தின் பிரகாரம் இந்த சுற்றறிக்கைக்கு அமைவாக மேலதிக சில தகவல்களையும் அவர்கள் உள்ளடக்கி இருக்கின்றார்கள். முற்றிலும் சேதமடைந்த வீடுகள், பகுதி சேதமடைந்த வீடுகள்,
வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் இந்த கொடுப்பனவு பகுதிக்குள்ளே உள்ளடக்குமாறு இந்த கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவரங்கள் தற்போது பிரதேச செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த படிவங்களிலே கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் இருவர், கிராம அலுவலர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தருடைய ஒப்பங்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் அந்த தகுதியான பயனாளி மட்டுமே இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் பிரதேச செயலாளர்கள் எடுக்கப்பட்டு அதற்குரிய அறிவுறுத்தல்கள் எங்களாலே உரிய முறையிலே பிரதேச செயலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதி சரியான முறையிலே அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்ட பின்னர் மேலதிகமாக எங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு இருக்குமாக இருந்தால் அந்த நிதி ஒதுக்கீடு மீள அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே பிரதேச செயலாளர்கள் தற்போது இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் சுற்றறிகளுக்கு அமைவாக தங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பயனாளிகளை உரிய படிவங்களை நிரப்புவதன் மூலம் சரியான பயனாளிகளை அடையாளம் காணுகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே 7.9% இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டம் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது சனத்தொகையை மிக அதிக அளவிலே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இத்தகைய பாதிப்பின் போது எங்களுடைய மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 365.6 மில்லியன் ரூபாவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள், கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து தர உத்தியோகத்தர்களும் இந்த செயற்பாடுகளிலே இரவு பகல் பாராது மிக அர்ப்பணிப்போடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உரிய முறையிலே மீண்டெழுந்து அவர்களை சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இரவு பகல் பாராது அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கின்றார். உத்தியோகப்பற்ற உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான தகவல்களை வெளியிடுகின்ற போது இவ்வாறு கடமையாற்றுகின்ற அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் உண்மையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே நாங்கள் இவ்வளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மக்களை அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களை இந்த சரியான முறையிலே ஆற்றுப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். பிரதேச செயலாளருக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது 25,000 ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதிப்பான குடும்பங்களை தெரிவு செய்கின்ற போது அந்த விவரங்களை கிராம அலுவலகங்களிலே பிரதேச செயலகங்களிலே காட்சிப்படுத்துமாறு அறிவித்திருக்கின்றோம். இத்தகைய கொடுப்பனவு நடைமுறைகளிலே எவ்விதமான முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதும் இல்லை. அவ்வாறு எந்தவிதமான செயற்பாடுகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படாது என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனர்த்தத்திற்கு பிறகு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க சாதாரண அரச பொறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒருங்கிணைந்த செயல்பாட்டு பொறிமுறை அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். கண்டி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மாவட்டத்தின் நெடுஞ்சாலை கட்டமைப்பு, மின்சாரம், நீர் மற்றும் எரிபொருள் விநியோகம், நீர்ப்பாசனம் மற்றும் தொடர்பாடல் கட்டமைப்புகளை சீர் செய்வது உள்ளிட்ட அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படும் அவசர திட்டங்களின் முன்னேற்றத்தை இதன்போது ஜனாதிபதி தனித்தனியாக மீளாய்வு செய்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வீதி கட்டமைப்பு நிரந்தரமாக அமைக்கப்படும் வரை அடுத்த 25 நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வீதி புனரமைப்பு பணிகளை விரைவாக முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் நீர் விநியோகத்தை 3 நாட்களுக்குள் முழுமையாக வழமைக்கு கொண்டுவருமாறு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி அதுவரை மக்கள் நீர் தேவைகளை பவுசர்கள் மூலம் பூர்த்தி செய்யுமாறும் இந்த நடவடிக்கைகளில் வழக்கமான செயல்முறைக்கு அப்பால் சென்று அவசர நிலையாக கருதி முப்படையினரிடமிருந்து தொழில்நுட்ப உதவிகளை பெறுமாறும் அறிவுறுத்தினார். மேலும் வீடுகளில் உள்ள கிணறுகளை சுத்தம் செய்யும் பணிகளை பிரதேச செயலகங்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ள அறிவுறுத்திய ஜனாதிபதி பாரிய சீரமைப்பு பணிகளை 2ஆம் கட்டத்தில் மேற்கொள்ளும் அதேவேளை டிசம்பர் 30 தற்காலிக பழுதுபார்ப்பு மூலம் மாவட்டத்தில் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க வேண்டும். பயிர் செய்கைக்கேற்ற நிலங்களை அடையாளம் கண்டு அவற்றை பயிரிடுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பயிர்ச் செய்கைக்கு ஏற்ற நிலங்களை விரைவாக கண்டறிந்து அவற்றுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் நீர்ப்பாசன திணைக்களம், மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்களம் ஆகியவை இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் பயிர்ச் செய்கையில் ஈடுபட முடியுமான விவசாயிகளின் எண்ணிக்கை மற்றும் பயிரிடக்கூடிய விவசாய நிலங்களின் அளவை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள 1,50,000 இழப்பீட்டை உடனடியாக வழங்குமாறும் அறிவுறுத்திய ஜனாதிபதி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் மரக்கரை பயிர்ச்செய்கை குறித்து 2 வார
வாரங்களுக்குள் அறிக்கை பெற்று அவர்களுக்கு வழங்கப்படும் 1 ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்கவும், மரக்கரை பயிற்சிக்கு வழங்கப்படும் அதே இழப்பீட்டுத் தொகையை வாழை பயிற்சிக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு வழங்கக்கூடிய வகையில் தேவையான திருத்தங்களை செய்யுமாறும் அறிவுறுத்தினார். கால்நடைத்துறைக்கு அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் பண்ணைகளின் அளவு மற்றும் விலங்குகளின் எண்ணிக்கை குறித்த புதுப்பித்த தரவுகளை பேண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டினார். அளிக்கப்பட்ட கால்நடை பண்ணைகளை விரைவாக மீண்டும் தொடங்குவதற்கும் அவர்களின் வருமானத்தை மீட்டெடுப்பதற்கும் பால், கோழி, முட்டை உள்ளிட்ட நாட்டின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி விளக்கினார். மாவட்டத்தில் எரிபொருள் விநியோகத்தை சீர் செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் வீதிகள் சேதமடைந்துள்ளதால் எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ள புசல்ல மற்றும் மேதலாவ பகுதிகளுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை முப்படையினர் மற்றும் போலீசாரின் ஒருங்கிணைப்புடன் இன்று மாலைக்குள் எரிபொருள் விநியோகத்தை சீர்படுத்துமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டது. மேலும் கண்டி மாவட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் திட்டமிட்டபடி பரீட்சைகளை நடத்துவதற்கு பாடசாலைகளை மீண்டும் திறப்பதில் உள்ள கால இடைவெளியை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டினார். மாவட்டத்தில் சுகாதாரம், புகையிரத பாதைகள் மற்றும் தொடர்பாடல் வசதிகளை மீளமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் அந்த மக்கள் மீள குடியேறுதல் தொடர்பான நடவடிக்கைகளில் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணிகத்தின் வகைப்பாகம் மற்றும் பணியாளர் தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மக்களை மீள குடியேற்றுவதற்காக அருகிலுள்ள அரச காணிகளை அடையாளம் கண்டு சமர்ப்பிக்குமாறும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடி அந்த காணிகளை விடுவிப்பதற்கு தேவையான தலையீடு செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். மக்களை மிகவும் பாதுகாப்பாக மீள குடியேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் முற்றாக அளிக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு அந்த நோக்கங்களுக்காக முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் இந்த இழப்பீடுகளின் பகுதியளவு வழங்கப்படும் என்பதால் வழங்க முடியுமான இழப்பீட்டுத் தொகைகள் அனைத்தையும் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கி முடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் சுமையாக இருக்கக்கூடாது என்றும் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களை வெற்றிகரமாக்குவதற்கு அனைத்து அரசு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பும் அவசியம் என்றும் தெரிவித்தார். கம்பளை பிரதேசத்தில் குப்பை அகற்றும் பிரச்சினை குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் நீண்டகால தீர்வாக மகாவலிக்கு சொந்தமான காணிகள் விடுவிக்கப்படும் வரை மின்சார சபைக்கு சொந்தமான காணிகளை தற்காலிகமாக வழங்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். அனர்த்தம் காரணமாக அரசு நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. வெள்ளம், சூறாவளி, மண்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களை தடுக்க முடியாவிட்டாலும் உயிர்களுக்கும் சொத்துகளுக்கும் ஏற்படும் சேதங்களை தடுக்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி மத்திய மலைநாட்டை பற்றிய முறையான ஆய்வு நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு வரும் மத்திய மலைநாட்டை மீட்டெடுக்க நீண்டகால வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற பேரழிவுகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க பிரதேச சபைகளின் அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்காலத்தில் அனுமதிக்கப்படாத நிவாரணங்களும் இடமளிக்கப்படக்கூடாது என்றும் அத்தகைய இடங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படாமல் இருப்பதை மின்சார சபை உறுதி செய்ய வேண்டும். அனர்த்தத்திற்கு பிறகு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப நீண்டகாலம் எடுக்கும் என்று சிலர் எதிர்பார்த்த போதிலும் மிக குறுகிய காலத்தில் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் இன்னும் சிறிது காலம் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் எதிர்பார்த்த இலக்குகளை அடைய முடியும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள் மற்றும் முப்படையினரின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி விசேடமாக பாராட்டினார். சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 611ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்களால் 213 பேர் காணாமல் போயுள்ளதாக இந்த நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டின் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5,76,626 குடும்பங்களைச் சேர்ந்த 2,54,535 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 33,622 குடும்பங்களைச் சேர்ந்த 1,14,126 பேர் 956 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 4,309 வீடுகள் முழுமையாகவும் 69,635 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக இந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அரசு உத்தியோகத்தர்களுக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை அனுமதிப்பதை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்த பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அது தொடர்பான சுற்றறிக்கையை வெளிநாட்டு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். அலோக பண்டார தெரிவித்துள்ளார். அதற்கமைய புதிய விடுமுறை விண்ணப்பங்கள் அல்லது விடுமுறை நீடிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்த வேண்டும் என அமைச்சின் செயலாளர் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு குறித்த சுற்றறிக்கையின் மூலம் அறிவித்துள்ளார். சிரேஷ்டத்துவம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு உத்தியோகர்களுக்கு அதிகபட்சம் 5 வருடங்களுக்குட்பட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கி 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் பொது நிர்வாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. எவ்வாறாயினும் அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு அமைய அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் கீழ் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விதிமுறைகளை அனுமதிப்பதை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது உள்நாட்டு வெளிநாட்டு விதிமுறைகளை பெற்றுள்ள உத்தியோகத்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதிக்கு மட்டும் அந்த விடுமுறையை பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையில் விடுமுறைக்கான அனுமதியை பெற்று அந்த விடுமுறையை கழிக்கும் எதிர்பார்ப்பில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதிக்கு அமைவாக விடுமுறையை பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ள புதிய விடுமுறை விண்ணப்பங்கள் மற்றும் விடுமுறை நீடிப்பு விண்ணப்பங்களுக்கு புதிய சுற்றறிக்கையினால் பாதிப்பு ஏற்படாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தேவைகளை பூர்த்தி செய்யாத மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களில் குறைபாடுகள் உள்ள விடுமுறை விண்ணப்பங்கள் மீள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டு விடுமுறைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விடுமுறை விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பாரிய அனர்த்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 20,000 நிவாரண கொடுப்பனவு வழங்குவதற்கான திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் மூலம் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது. அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் அனைத்து வகைகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பின்வருவன அடங்கும்: முற்றிலும் சேதமடைந்த வீடுகள், பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள், கட்டமைப்பு சேதம் இல்லாவிட்டாலும் சிறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள். இந்த வழிகாட்டுதலின்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டு பிரிவும் இந்த கொடுப்பனவை பெற தகுதியுடையதாகும். மேலும் நிதியை பிரித்து கொடுப்பதற்கு முன்னர் சேத மதிப்பீடு எதுவும் தேவையில்லை. தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் வலியுறுத்தியுள்ளதாவது காணி அல்லது சொத்துரிமை எதை பற்றியும் கருத்தில் கொள்ளாமல் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். இது பின்வருவனவற்றை உள்ளடக்கும்: நிரந்தர குடியிருப்பாளர்கள், தோட்ட வீடுகளில் வசிப்பவர்கள், வாடகை வீடுகளில் உள்ள குத்தகைதாரர்கள், அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்புகளில் வசிப்பவர்கள், அரசு வீடுகளில் வசிப்பவர்கள், அரசால் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மையங்கள். ஒரே வீட்டு பிரிவில் பல குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள் வசிக்கும் பட்சத்தில் 20,000 தொகை அவர்களுக்கிடையே சமமாக பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் வழிகாட்டுதல் கூறுகிறது. வாடகைக்கு விடப்பட்ட சொத்துக்களில் கொடுப்பனவு குத்தகைதாரருக்கு மட்டுமே வழங்கப்படும். பல குத்தகைதாரர்கள் இருந்தால் தொகையை சமமாக பிரித்து வழங்க வேண்டும். வீட்டின் உரிமையாளரும் குத்தகைதாரர்களும் ஒரே வீட்டில் வசிக்கும் பட்சத்தில் அந்த தொகை அனைத்து தரப்பினருக்கும் இடையில் பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த கொடுப்பனவு நவம்பர் 21, 2025 முதல் ஏற்பட்ட குறிப்பிட்ட அனர்த்தத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு முறை கொடுப்பனவாகும். முழு தொகையையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரே தவணையில் வழங்கப்பட வேண்டும். வீட்டு சேதங்களை மதிப்பிட்டு தேவையான ஏற்பாடுகளை உடனடியாக கோருமாறு மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆவணங்கள் இழந்தல்லது வாகனங்கள் சேதமடைந்த வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மாவட்ட ரீதியாக நடமாடும் சேவைகளை நடத்த உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரானவுடன் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். மக்கள் இன்னும் மோசமான சூழ்நிலையில் உள்ளனர். அவர்களின் வீடுகள் மற்றும் வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மேலும் பலர் தங்கள் வாகனங்கள் தொடர்பான ஆவணங்களை மீட்டெடுக்கலாம் அல்லது மீட்டெடுக்காமல் போகலாம். எனவே தேவையான தகவல்களை சேகரித்து மாற்று ஆவணங்களை வழங்க நாங்கள் நடமாடும் சேவைகளை தொடங்குவோம் என்றும் அவர் கூறினார். சில வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை கண்டுபிடிக்க கூட முடியவில்லை என்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் விரைவான ஆதரவின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். நிலைமை சீரானவுடன் நாங்கள் திட்டத்தை தொடங்குவோம் என்றும் அமரசிங்க மேலும் குறிப்பிட்டார்.
டிட்பா சூறாவளி மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்காக தமிழக அரசின் அவசர நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விநியோகிப்பதற்காக உணவுப் பொருட்கள் மற்றும் 950 மெட்ரிக் டன் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்ட இந்த கப்பல் இன்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த உதவிப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் கணேஸ்நாதன் கீதீஸ்வரன் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க அமைச்சர் விஜிதஹேரத்தின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த நன்கொடை வழங்கப்பட்டதாக சென்னையில் உள்ள இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இன்று காலை நடந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினால் இந்த நன்கொடை அதிகாரப்பூர்வமாக கீதீஸ்வரனிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக அரசின் அதிகாரிகள் மற்றும் இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் ஆலய பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடுமையான புயலால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வீடுகள், உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்ட பிறகும் இலங்கைக்கு சர்வதேச மனிதாபிமான ஆதரவு தொடர்ந்து கிடைத்து வருகிறது. நாடு முழுவதும் அண்மையில் பாரிய உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்திச் சென்ற புயலினால் மன்னார் மாவட்ட மீனவர்களும் பாரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ள போதும் இதுவரை யாரும் தம்மை வந்து பார்த்து தமக்கு எவ்வித உதவிகளும் வழங்க முன்வரவில்லை என மன்னார் பனங்கட்டுக்குட்டு மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள மன்னார் மாவட்ட மீனவர்கள் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர், வடக்கு மாகாண ஆளுநர், மீன்பிடி திணைக்கள அதிகாரிகள் யாரும் வந்து தம்மை பார்த்து பாதிப்புகள் தொடர்பாக கேட்கவில்லை என்றும் எந்தொரு நிவாரணங்களும் தரவில்லை என்றும் புயலின் பின்னர் நாங்கள் அரசால் கைவிடப்பட்டுள்ளது போல் உணர்கின்றோம் என குறித்த மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், நான் இந்த தோட்டக்காட்டில் இருக்கிறேன். இங்கே அங்கேருந்து தொழில் செஞ்சால் தொழிலுக்கு வராது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிழமைக்கு மேலே ஒரு மாதமாக ஆகிடுச்சு. தொழிலே இல்லை துப்புரவா. இந்த ஒரு ஆள் கூட ஃப்ளைட் பண்ணி வந்து கூட நாங்கள் விலை உற்பத்தி வந்து கூட இந்த மீன் இல்லை. இந்த பார்த்தேன் காலையில் 5 மணிக்கு வந்தேன். இவ்வளோ தான் மீனே, இவ்வளோ தான். இதை வச்சு நாங்கள் ஃப்ளைட் வந்து நெஞ்சு எல்லாம் கிடைக்குது. சாப்பாடுக்கு பெரிய கஷ்டமான கிடைக்குது. இப்படி தொழில் எங்களுக்கு மீன் பிடிச்சாதான் எங்களுக்கு வாசி. மீனும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் காலையில் இந்த மலைக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் இந்த திருப்பி காற்று வருது. காற்று வந்தால் என்ன செய்ய போகிறோம்? திருப்பி எல்லாம் வளர்த்துக்கெல்லாம் அடிக்கடி இப்போ திருப்பி போயிடுவோம். இப்படி போகிறே எப்படி தான் 4 நேரம் வந்து ஒரு 2 மீன் பிடிச்சிங்கன்னா திருப்பி அதுக்கப்புறம் மீன் பிடிக்காது. இந்த காலையில் வந்து இந்த 5 மணிக்கு வந்தேன் நான். இன்னும் போகுது இல்லைன்னா கொஞ்சம் போல மீனே வரல. மீன் கிடைக்கிற பாருங்க 5-6 மீன் தான் பிடிச்சிருக்கோம். பேர் ஆண்டன், இந்த தோட்டக்காட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சூறாவளி, இந்த மழை வந்து வெள்ளப்பெருக்கு வந்ததால் நாங்கள் இந்த மீன்பிடியால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த பக்கம் எவருமே வந்து இதுகளை வந்து பார்க்கவும் இல்லை. மீன்பிடி தொழிலாளிக்கு எந்த ஒரு நிவாரணங்களும் எங்களுக்கு தந்ததும் இல்லை இது வரைக்கும். நாங்கள் இந்த 5 மணிக்கு வந்து நாங்கள் உள்ள நேரத்துக்கு மீனும் இல்லை, பாலும் காசுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த உள்ள நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை. சரி அண்ணா, கோயில் அடிக்க போவோம். ஏன்னா மழை அது கொண்டு செய்யல. அவன் வலை 2 வலையை தான் பிடிக்க வந்திருக்கான். இனி எடுத்துக்கொள்ளல சரியான மழையா முதல் நாள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கடத்தொழில் அமைச்சர் கூட எங்களுக்கு இந்தியாவில் பக்கம் வந்து எட்டி கூட ஆளுநர் அப்படித்தான், கடத்தொழில் அமைச்சர் அப்படித்தான், இங்கே உள்ள எம்பிமார்களும் அப்படித்தான். ஒருத்தர் வந்து எங்களுடைய இதை வந்து பார்க்கல. எங்களுடைய கஷ்ட துன்பங்களில் வந்து அவர் பங்கு கொள்ளல. மிகவும் வருத்தமான ஒரு இது ஏன்னா கடத்தொழில் அமைச்சரையெல்லாம் நாங்கள் நம்பி கடத்தொழில் ஏமாந்து போயிட்டோம். எத்தனை தடவை எங்களுடைய மீனவர்கள் இதில் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டு பதிஞ்சு கொடுத்துருக்காங்க. பதிஞ்சு கொடுத்து ஒன்றெல்லாம் கொப்பியாக வச்சிருக்காங்க. ஒரு நிவாரணமும் கிடைக்கல. இந்த மீனவர்களுக்கு கூட இந்த மண்ணெண்ண மானியம் கூட கொடுத்தாங்க. அதே கூட அரைவாசியோடு நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் ஒழுங்காகவும் கொடுக்கல இங்கே எங்களுடைய மீனவர்களுக்கு. அதே இந்த இது பாகுபாடு என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். முதல் இருந்த அமைச்சர் கூட எங்களை இது செய்து தான் வச்சு டக்ளஸ் தேவானந்தாருக்குள்ளே எங்கள் மன்னார் மாவட்டத்தோட பின்தங்கி தான் வச்சிருந்தேன். இவரை நாங்கள் நம்பி வாக்களித்த தமிழ் மக்கள் அவர் எங்கட பக்கம் வாரல. சந்திரசேகர் ஜாழ்ப்பாணம் தான் அவருக்கு. அப்போ ஜாழ்ப்பாணம் வன்னிக்கு வடமாநிலத்துக்கு அமைச்சர். அப்போ ஜாழ்ப்பாணம் அமைச்சர்னு போடுவாங்க. எப்போ வன்னிக்கு வடமாநிலத்துக்கு அமைச்சர் அவரை போடணும் கடத்தொழில். நாங்கள் படுற கஷ்டங்கள் ஒரு நாள் கூடி வந்து ஒரு நாள் கூடி வரையில எங்கட கடற்கரைக்கு. மன்னார் இதுக்குள்ளே ஒரு நாள் கூடி எங்கட கடற்கரைக்கு வரையில. 28ஆம் தேதியிலிருந்து வாடி கூட்டி தொழிலாளிகள் தொழிலுக்கும் போகிறதில்ல, கறிக்கு மீனில் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பட்னியோட எங்களோட அண்டண்டு தொழிலுக்கு வராக்கெல்லாம் கூட கரவளை தொழில் செய்கிற கரவளையை வளவளைக்க எல்லாமே இருக்குது. அவ்வளவு நீர்வாடு, அவ்வளவு கூலமும் கரை முழுக்க. அதனால் இப்போ எங்கள் தொழிலாளிகள் கூட இதுவரையும் ஒரு எம்பிமாரோ ஒரு மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி களத்துறை அமைச்சரோ
எங்களோட பிஷரிஸ் கூட வந்து இதுவரையும் வந்து எங்களை இந்த கரக்கடையை பாருங்க, கரக்கடையிலிருந்து வாடியிலேருந்து கரக்கடைக்கு போக இல்லாத அளவுக்கு சேறு சுரி அவ்வளவும் சேர்ந்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்து வந்து உதவி செய்யறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை. இதை பார்த்து இதை கேட்டுண்டாவது மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி எம்பிமாரோ வந்து எங்களோட ஆக்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருந்து நாங்கள் யாருமே தொழிலுக்கு போகல. என்ன இந்த புயல் காரணமாக துப்புரா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு வளையல் ஏகப்பட்ட பேர் வளையல் அடைஞ்சு போகுது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கு மக்கள். உண்மையாகவே மிக பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக. இந்த இடங்கள் அங்கால எல்லா நிதிகள் எல்லாம் செலவழிக்கிறாங்க, நல்ல விஷயம் அங்கே கொடுக்குறது. ஆனால் இங்கேயும் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து பார்க்கணும். இங்கே எம்பிமாரோ மினிஸ்டர்மாரோ இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறார்கள் வந்து பார்க்கணும். மீனவர்கள் நிலைமை என்ன, கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையா தொழிலுக்கு போகாம எல்லாம் இருக்காங்க. இப்போ வலையை பார்க்கவே எல்லாம் ஃபுல்லு நல்ல தண்ணி அங்கே ஓடுறதுனால தாண்டு வலையை அவ்வளவுதான் ஒண்ணுமே செஞ்சுக்கலாம சூழ்நிலையில இந்த மக்கள் இருக்காங்க. எங்களுடைய கிட்டத்தட்ட எங்களோட தொழில் செய்ய அவ்வளவு பேருமே இருக்காங்க. இதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு நிதிகளை ஒதுக்கியோ எங்களை மக்களுக்கு ஒரு ஏதாச்சும் உதவி செய்யணும் இது சம்பந்தமான இதுகளில். ஏன்னா பாதிக்கப்படுறாங்க. இப்போ அன்றாட நாங்கள் உழைச்சிதான் எங்களை வாழ்வாரத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். தொழிலில் 2 கிழமை இல்லாமல் சொன்னா இப்போ அவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கோம். இது அரசாங்கமோ இல்லாட்டி இதுக்குரிய நபர்களோ இதுக்கு தலையிட்டு எங்களுக்கு சில உதவிகள் செஞ்சு அந்த வலை கிட்டத்தட்ட ஒரு வலை போகிறதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஆகுது. வலையே இல்லை, கணப்பிடுற வலை எத்தனை வலை அடைஞ்சு போகுது. திருடையில அங்கெல்லாம் அடைஞ்சு போகும் வலையை. அதை ஏற்றுறது கூட பணம் செலவழிச்சு போகிறதுக்கு இல்லை, ஆக்கள்கிட்ட மண் அடிச்சு போகிறதுக்கு கூட. என்ன 2 கிழமை 3 கிழமை தொழில் இல்லாதனால இதுக்குரிய நடவடிக்கை மீன் தொழில் கடற்தொழில் அமைச்சர் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் வந்து பாருங்க என்ன நிலப்பாடு, என்ன நடந்திருக்கு, எத்தனை டாலர்கள் தாண்டு கிடக்கு, அப்படியே எத்தனை டாலர்கள் தாண்டு கிடக்கு, எத்தனை வள்ளங்கள் இல்லாமல் போயிருக்கு, எத்தனை போட்டுகள் இல்லாமல் போயிருக்கு, எத்தனை வலைகள் கடல்லே அழிஞ்சு போயிருக்கு. இதை கவனத்தில் கொண்டு எங்களையும் கவனிங்க கொஞ்சம். நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் அடுத்த ஆண்டு கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராத தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அனர்த்தத்தினால் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மரக்கறிகள் மற்றும் பழச்சேகையும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு, குருநாகல், புலனர்வை ஆகிய மாவட்டங்களில் நெற்சேகைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி மட்டக்களப்பில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. கிட்டத்தட்ட 2,53,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுமையாகவும் 4,20,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. மரக்கரை பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்ட 30,000 ஏக்கர் முழுமையாகவும் 33,000 ஏக்கர் பகுதியளவிலும் அழிவடைந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு முன்னுரிமையை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நீண்டகாலமாக துவிச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த ஒருவர் யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் திருடிய போதே சிசிடிவி கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்ட குறித்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 12 துவிச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டன. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தின் நிலத்தடி நீர் பாதுகாப்புக்கு இன்றியமையாத வழுக்கியாற்றை பாதுகாப்பது காலத்தின் கட்டாயமாகும். பாஸ்பர் திட்டத்தின் ஊடாக இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் ஆய்வின் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வடக்கு மாகாண நிர்வாகம் தனது ஒத்துழைப்பை வழங்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் உறுதியளித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் பங்கேற்பு செயல் ஆய்வின் ஊடாக நீர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழுக்கியாறு தொடர்பான ஆய்வின் ஒரு பகுதியாக உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகளுடான விசேட கலந்தாய்வு சுன்னாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை ஆரம்பித்து உரையாற்றும் போது ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், காலநிலை மாற்றம் இன்று உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அண்மைய காலங்களில் ஒரே மாதத்தில் கொட்டித்திருக்கும் மழை, அடுத்த மாதமே வாட்டி விதைக்கும் வறட்சி என நாம் இதுவரை கண்டிராத அனர்த்தங்களை சந்தித்து வருகிறோம். இதனை இயற்கையின் கோபம் என்று கடந்து செல்வதை விட இயற்கையை நாம் கையாள தவறியதன் விளைவென்று புரிந்து கொள்வதே சிறந்தது. மழை நீர் வழிந்தோட வேண்டிய பாதைகளை நாம் அடைத்துவிட்டு வீடுகளுக்குள் வெள்ளம் வருகிறது என்று கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. வழுக்கியாறு போன்ற இயற்கையான நீரோட்ட பாதைகள் தோர்ந்து போனதும் ஆக்கிரமிக்கப்பட்டதும் பராமரிப்பின்றி கிடப்பதுமே
இன்றைய பல பேரிடர்களுக்கு மூல காரணமாகும். யாழ் குடாநாடு ஒரு தீவு பகுதி. எமக்கு ஆறுகள் இல்லை என்று கருதப்பட்டாலும் மழை நீரை கடலுக்கு கொண்டு சேர்க்கும் அதேவேளை நிலத்தடி நீரை செறிவூட்டும் வழக்கியாறு போன்ற ஏற்கான வடிகால்கள் எமக்குண்டு. மயிலட்டி துறையிலிருந்து அராளித்துறை வரையில் இது செல்கின்றது. வழக்கியாறு முறையாக பராமரிக்கப்பட்டால் மட்டுமே வலிகாமம் பகுதியின் கிணறுகளில் நீர் சுரக்கும் உபரி நீர் ஊடுருவல் தடுக்கப்படும். அத்துடன் கனமழை காலங்களில் வலிகாமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்காமல் இருக்க இந்த ஆறு தடையின்றி ஓட வேண்டும். உலக வங்கியின் நிதியுதவியில் குளங்களை தூர்வாரும் செயற்பாடு அடுத்த ஆண்டு முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்போது வழக்கியாற்று படுக்கையில் அமைந்துள்ள குளங்களும் தூர்வாரப்படும். முற்காலத்தில் மழைநீரை வீடுகளுக்குள் சேமிக்கும் பழக்கம் இருந்தது. ஆனால் இன்று வீட்டை சுற்றி முழுமையாக சீமந்திட்டு மழைநீர் நிலத்தடியில் இறங்க முடியாதவாறு தடுத்து வைத்துள்ளோம். யாழ்ப்பாணம் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் நிலத்தடி நீரை ஆதாரம் என்பதை உணர்ந்து எமது நீரின் அளவையும் தரத்தையும் பாதுகாப்பது அனைவரதும் பொறுப்பாகும். பொறியியலாளர்கள் திட்டங்களை வரைவார்கள், ஆய்வாளர்கள் மாதிரிகளை செய்வார்கள். ஆனால் அதனை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மக்கள் பிரதிநிதிகளாகிய நீங்கள்தான். இந்த திட்டத்தின் வெற்றி உங்கள் கைகளிலேயே உள்ளது. எனவே வழக்கியாற்றின் முக்கியத்துவத்தை உங்கள் பகுதி மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள் என ஆளுநர் உள்ளூராட்சி மன்றங்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட மோசமான வானிலையால் கடும் மழை மற்றும் வெள்ளத்துடன் மண்சரிவுகள் ஏற்பட்டது. இதில் நுவரெலியா கந்தப்பிளை பகுதிகளில் விவசாய தோட்டங்களில் பயிரிடப்பட்ட பயிர்கள் முற்றாக சேதமடைந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வருந்துகின்றனர். மேலும் அறுவடை காலங்களில் தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு இழந்துள்ளனர். விவசாயத்தை சார்ந்துள்ள பல்வேறு தொழில்களும் தற்போது வரை நலிவடைந்து வருகிறது. நுவரெலியா கந்தப்பிளை பிரதேசத்தில் மரக்கரை செய்கை நிலங்களில் வெள்ள நீர் உட்பிரவேசித்தது. அதன் விளைவாக மலைநாட்டு மரக்கரை பயிற்சிகளும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இதில் கேரட், லேக்ஸ், கோவா மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியன ஏராளமாக அழிவடைந்துள்ளது. குறிப்பாக நுவரெலியா கந்தப்பிளை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் விவசாயம் செய்யும் தாழ் நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரினால் அறுவடைக்கு தயாரான மரக்கறி நீரில் மூழ்கி அழுகிவிடுகின்றன அல்லது மண்ணில் புதைந்து விடுகின்றன. அத்துடன் வெள்ள நீரால் பல்வேறு பூச்சிகள் தாக்குதலால் மரக்கறி வகைகள் பாதுகாக்க முடியாத நிலையில் பல்வேறு நோய்களால் பாதிப்படைந்து வருகிறது. இது பயிர்கள் சேதமடையவும் விளைச்சல் குறைந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படவும் காரணமாகிறது. வெள்ளப்பெருக்கின் போது ஆற்று மணலும் சேறு கலந்த மழைநீர் விவசாய நிலத்தில் பாய்கிறது. வெள்ளம் வடிந்த பிறகு நீர் காய்ந்தாலும் மணலும் சேறும் சகதியும் அப்படியே நிலத்தில் தங்கவிடுகிறது. இதனால் விவசாய நிலத்தின் தன்மை பாதிக்கப்பட்டு உருமாறி பாலைவனம் போல் காட்சியளிக்கின்றது. மேலும் வேகமாக வரும் வெள்ள நீரால் மண் அரைப்பு ஏற்பட்டு மண்வளம் பாதிக்கப்படுகிறது. இதனால் நிலமும் சேதப்படுகிறது. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் கந்தப்பிளை போன்ற பகுதிகளில் நீர்பிடிப்புகள் பகுதிகள் மழைநீரை எடுத்துச் செல்லும் மழைநீரை எடுத்துச் செல்லும் கால்வாய்கள் முறையாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாததன் காரணமாகவும் நீர்பரப்பு பகுதியளவில் நடைபெறும் தொடர் ஆக்கிரமிப்பாலும் ஆறுகளை சரிவர ஆழப்படுத்தி செம்மை செய்யாத காரணத்தாலும் அவற்றின் கொள்ளளவு குறைந்து ஒரு பெரும் மழைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு இந்த விவசாய நிலங்களுக்கு அழிவு ஏற்பட்டு மூழ்குவதற்கு முக்கிய காரணம் என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மீண்டும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் உதவிகளை வழங்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும். நுவரெலியா
நுவரெலியா வலப்பனை நில் தண்டாகின பகுதியில் ஹெலிகாப்டரின் 2 சக்கரங்கள் சேற்றில் சிக்கியுள்ளது. நாட்டில் இடம்பெற்ற அனர்த்தத்தில் வெள்ளத்தில் மண்சரிவில் சிக்கியவர்களை மீட்பதற்கு விமானப்படை, ராணுவப்படை ஹெலிகாப்டரை பயன்படுத்தி வருகின்றது. நாட்டின் நாலா பக்கங்களிலும் சுழன்று வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டதுடன் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் ஹெலிகாப்டர் செயற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நுவரெலியாவின் நில் தண்டாகின பகுதியில் நிவாரணப் பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்த வேளை பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் ஹெலிகாப்டரின் 2 பின் சக்கரங்களும் சேற்றில் சிக்கிக் கொண்டது. சேற்றில் சிக்கிய ஹெலிகாப்டரை அங்கிருந்து மீட்பதற்கு அதிகாரிகளும் அப்போது இளைஞர்களும் முயற்சித்துள்ளனர்.